விக்னேஸ்வர போற்றி ஓம் நவக்கரனர்களை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. கடகராசிக்கு 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2025 நியூ இயர் முதல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் சங்கடத்தில் இருப்பீங்க. என்னடா இந்த அஷ்டமச்சனியில் எப்படி பலனை பார்க்க, எல்லாமே ஆளால் கொண்டு ஒன்று சொல்கிறாங்களே, எதை பார்க்க, எதை தின்ன பித்தம் தெரியும் அப்படி நிலைமையில் இருக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசத்துக்கு பரவாயில்ல, 4ஆம் பாதத்துக்கு எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சிருச்சு. பூசத்துக்கு கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பூசம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆயில்யம் முழுதாக பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு செஸ் இருக்குது. இருப்பினும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் புத்தாண்டு பலன்களை, புது பலன்களை பிரித்து சொல்கிறேன். தனிப்பட்ட பலன்கள், ராசிக்கு பலன்கள், அடுத்து உங்கள் குடும்பம், உடல்நலம், திருமண அமைப்பு, காதல், தொழில், கையில் காசு பணம் புழங்குறது, அப்புறம் அதுக்கு வேண்டிய பரிகாரம் கடைசியாக, இப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இஷ்டமோ கஷ்டமோ நம்ம வாழ்ந்தான் ஆகணும். அதனால் கடகராசி நேயர்கள் பொறுமைக்கு பேர் போனவர்கள், மாதுருகாரன் சந்திரனின் ராசிநாதனை கொண்டவர்கள், கருணை, ஈவு, இரக்கம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைஞ்சு இருக்கும். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனன செக் பண்ணுறவங்க அணுகுங்க. 1/1/2025 சந்திரன் ஆதிக்கத்தில் தான் வருது. சரியா? 2ஆம் நம்பர் வருதுனால உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆதிக்கத்தில் வருதுனால உங்கள் ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மே மாதத்துக்கு பின்னாடி சிறப்பாக இருக்கும். சரியா? 2025 செகண்ட் பார்ட்டு மிக சிறப்பாக இருக்கும். ஒரு வரியில் வீடியோ சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். மே மாதத்துக்கு மேலே உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும். சரியா நேர்களே? அஷ்டமச்சனுடைய தாக்கம் வெகுவாக குறையும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ செப்டம்பர் 2025க்கு பின்னாடி அடுத்த வருகின்ற நாட்கள் உங்களுக்கு பொற்காலமான ஆளாக பார்க்கப்படுகிறது. பட்டது பட்டீங்க. இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் கஷ்டம் இருக்குது. அதுக்காகிட்டு மிகச்சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 2025க்கு பின்னாடி அருமையான அமைப்பு வரப்போகுது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரக நிலைகளை பார்ப்போம். புத்தாண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல தொடங்குது. தனுசு ராசியில் போராட நட்சத்திரத்தில் தொடங்குது. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இரவு விடிந்தால் புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. ஸோ புத்தாண்டை நம்ம புதன்கிழமை தான் கொண்டாடுறோம். வளர்பிறை பிரதம அன்னைக்கு புத்தாண்டு ஆரம்பிக்குது. 2ஆம் எண் ஆதிக்கம், சந்திரனுடைய ஆதிக்கம். அதனால் நீங்கள் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுமே மற்றவங்க மேலே ஆசபாசமாக இருப்பாங்க. தாயுள்ளத்தோடு இருப்பீங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு கொடுத்து உதவுவாங்க. ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2025 ஒரு தாராளமாக ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. பசி பணி இருக்காது. எல்லாத்துக்கும் பசித்தவர்களுக்கு அந்நேரம் சாப்பாடு கிடைக்கும். அதை அந்த சந்திர பகவான் கொடுப்பாரு. சரியா? ஏன்னா அன்னத்துக்கே உள்ள கிரகம் சந்திரன். ஸோ அன்னம் பிரச்சனை இருக்காது, சாப்பாடு பிரச்சனை இருக்காது, விவசாயம் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான உணவு பிரச்சனை இருக்காது. உணவு பசி பட்டினி அந்த பிணியெல்லாம் இருக்காது. எல்லா ராசிக்குமே நல்லாயிருக்கும். பர்டிகுலர் கடகராசி கூடுதலாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ராசி அல்லவா, அவர் ஆதிக்கத்தில் தான் ராசியே பிறக்குது. ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக என்ன சொல்கிறேன்னா, 2025 ஜூன் மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். கூடுதலாக அடுத்து வருகின்ற காலத்தில் நான் அப்பப்போ வீடியோ போடுவேன். அதையும் பாருங்கள். உங்களுக்கு பலன்கள் நல்லா க்ளோஸாக தெரியும். ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு, வக்கரகதியில் இருக்கிறார். அருமையான அமைப்பு. நீச செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறாரு. 4 ராசிக்கு 4-9 குடைவன் வக்கரகதியில் இருக்கிறது அருமையான அமைப்பு. 4-10 குடைவன். சரியா? 4-10 குடைவன் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல அமைப்பு. நீச வக்கரம் ஈக்குவல் டு உச்சம். அதனால் உங்களுக்கு சுகஸ்தானமும் பாக்கியஸ்தானம் வலுப்படுறதுனால குடும்பத்தில் தாய் தப்பரோட ஆதரவு இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். விவசாய வேளாண் வேலுங்குடி மக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாப்பனாடோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுக்கும் தாப்பனுக்கும் இடையில ஒரு புரிதல், அன்பு, பரஸ்பர ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். ஸோ செவ்வாய் ராசியில் வக்கர நிதியில் இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல லக்கணம், கன்னியா லக்கணத்தில் தான் புத்தாண்டு பிறக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல உபசேன சாணத்தில் புத்தாண்டு பிறக்கிறதுனால நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. சரியா? லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால லாபமான இருக்கும். உங்களுக்கு லாபம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சகோதர வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். முன்னேற்றமான சூழ்நிலை வெகுவாக அமையும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. கன்னியா லக்கணம் தைரிய சாணத்தில் லக்கணம் பிறக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையுமே முனைப்பாக இருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 3ன்னு போவீங்க. சரியா? அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். 5ல் புதன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3 வருட குடைவன் குரு பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். சுருக்கமாக சொன்னோம்னா 2025 உங்களுக்கு உள்ளூரில் நீங்கள் சாதிக்க முடியாது. இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து போனீங்கன்னா சாதிப்பீங்க. அது பக்கத்து ஊரோ, பக்கத்து மாவட்டமோ, பக்கத்து நாடோ, பக்கத்து மாநிலமோ,
ஏதோ ஒன்று சரியா இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போனீங்கன்னா நல்லபடியாக சாதிப்பீங்க. அது உங்களுக்கு தான் தெரியும். சரியா உங்கள் நிலைப்பாடை நல்லபடியாக மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நகண்டு போனீங்கன்னா நல்ல ராஜாவாக இருப்பீங்க. நல்லா சம்பாதிக்கலாம், வருமானத்தை நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா லாபகரமாக இருக்கும். அடுத்து ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரிய சந்திரன் நல்ல விசேஷம் தான். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, நல்ல விசேஷம் தான். அமாவாசை முடிஞ்சு மறுநாள் நல்ல அமைப்பு தான். 6ல் சந்திரன் இருக்கலாம். சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அரசு தொடர்பட்ட உத்தியோகங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகத்துக்கு வேங்கிட்டு இருக்கிறவங்க, தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி சுக்கிரன், அஷ்டம சனி வெகுவாக குறைஞ்சிரும். சுக்கிரன் சனி பவனை சுபத்துவப்படுத்துறதுனால வருடம் தொடங்கும் போதே நல்ல விதமாக இருக்குது. தோன்றுனால் புகழுடன் தோன்றுங்க. தோன்றும் போதே நல்லபடியாக இருக்குது. நான் கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவை 2வதாக போடுறேன். புத்தாண்டு பலன்களுக்கு வந்து தனுசுக்கு போட்டேன், பேசிட்டேன். இன்றைக்கி தான் போடுறேன். கடகராசிக்கு 2வது வீடியோ போடுறேன். ஏன்னா கடகராசி நல்லா இருக்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. சரியா அதனால் 2025 நல்ல விதமாக அமைய போகுது. அதை உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லலாம், ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ முன்னாடியே போடுறேன். பொறுமையாக பாருங்கள், எல்லாத்தையும் கேளுங்க. அஷ்டமச்சனி தாக்கம் வெகுவாக குறையும். ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சரியா ராகு 9ஆம் இடத்துலேருந்து அடுத்த 8ஆம் இடத்துக்கு வருவார். ராகு தான் கொஞ்சம் குர்ஷியில் இருக்கிறார் 2025. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 8ஆம் இடம் வம்பு வழக்கு தேக ஆரோக்கியத்தை குறிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயதானவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. அதுபோக வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா அங்கே இருக்கிற இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருங்க. எதிர்பார்த்த சில பிரச்சனைகளில் மாட்டிக்கலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் மே மாதத்துக்கு பின்னாடி. ஸோ 12ல் குரு இருக்கிறது வந்து சுப செலவு தான் இருக்கும். சுப செலவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் 2025. சுப செலவு வருதுன்னா ஒரு பக்கம் பணம் வருதுன்னு அர்த்தம். பணம் வரலைன்னா யாராலும் செலவு பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வகையில் பணம் வரதான் செய்யும் உங்களுக்கு. சரியா ராசிக்கு 6 கூடிய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு பணம் வரத்தான் செய்யும். அதுபோல் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் பட்டார் எஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு சொன்ன மாதிரி கடனால ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் அந்த கடன் வாங்குகிற பழக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். சில பேர் தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்குவாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பொழப்பாகவே இருக்கும். கடன் வாங்குறதே ஒரு காரியமாக நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் கட்டுப்பாடாக இருங்க. ஓகே, இந்த அமைப்பில் தான் கிரக நிலைகள் உங்கள் ராசியை சுற்றி இருக்குது. 1/1/2025 அன்னைக்கு சரியா இரவு நைட்டு 12 மணி அன்னைக்கு புத்தாண்டு பிறக்கும்போது உங்கள் ராசியை சுற்றி இந்த நிலைமையில தான் இருக்குது. ஆனாலும் ராசி வலுவாக தான் இருக்குது. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபமாக இருக்கும். ராசியில் வேறு செவ்வாய் நீச வக்கரமாக இருக்கிறதுனால 4 9ஆம் இடம் வலுப்பெறுது. நல்லா இருப்பீங்க, உணர்ச்சி பூர்வமாக இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்ல விதமாக போயிட்டு வருவீங்க. பாண்டிங் இருக்கும். குடும்பம் எப்படி இருக்கும் பார்ப்போம். குடும்பம் உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால குடும்ப உறவுல சில பிரச்சனைகள் இருக்கும். மார்ச் மாதத்துக்கு பின்னாடி சிறப்பாக இருக்கும். சரியா சனி பகவான் வந்து 2ஆம் இட பார்வையில் வெளியே போயிட்டாருன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படும். அதுபோக வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து மே மாதத்துக்கு மேலே இவர் வந்துடுவார், கேது வந்துடுவார். ஸோ 2ஆம் இடத்துல வந்து ஒன்று போச்சுன்னா ஒன்று வருது, வால் போய் கத்தி வருது மாதிரி சனி பகவான் பார்வை போய் கேது வந்து உட்கார்றாரு 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் தவறான புரிதல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால் குடும்பத்தில் புரிதலை வளர்த்துக்கோங்க. சரியா அதுபோல் சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு தான் அப்பப்போ வீடியோ பார்க்கணுங்கிறது. இது வந்து பொது பலன்கள், ஒரு இடத்துக்கு பலன்கள் சொல்கிறேன். ஆனால் இப்படித்தான் இருக்குமா சார்னு 100க்கு 100 சொல்ல முடியாது. பட் இப்படியும் இருக்கும். சரியா இந்த ஃப்ளோவில் தான் போகும். இந்த பொது பலன்களை வந்து அவுட்லைன் போடுற மாதிரி தான். சரியா கோலம் போடுறதுக்கு அவுட்டில் படம் போடுற மாதிரி தான். உள்ளே என்ன இருக்குது சொல்கிறதுக்கு தான் அப்பப்போ நான் பிரித்து போடுவேன். வாரக்கணக்கில் மாத கணக்கில் போட்டுக்கிட்டே இருப்பேன். கடகராசிக்கு இப்போலாம் வீடியோ போடுறோன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி தேவைக்கு என்ன இருக்கோ, எசென்சியலாக என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகும். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா 2ஆம் இடத்துல கேது இருந்தாலுமே வீடு கொடுத்த சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா குடும்ப பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும். இருந்த போதிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் பரஸ்பரமாக இருங்க, புரிதலை வச்சுக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லபடியாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் வந்து நட்பு உணர்வு நல்லபடியாக வச்சுக்கோங்க. இணக்கமாக இருங்க, நட்பு உணர்வோடு இருங்க. சாதக பாதக விஷயங்களை வந்து பேசி முடிவு எடுங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கோங்க, புரிதல் வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி உங்கள் வீடை மேம்படுத்துறதுக்கு நல்ல காரியம் அமையும். சரியா வீடு கட்டுறதுக்கு, வீட்டில் எதனாச்சும் ரெக்டிஃபிகேஷன் வேலை பார்க்குறதுக்கு, மராமத்து பண்ணி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம்லாம் வரும். அதை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. 1000 தான் இருந்தாலுமே புரிதல் வேணும். புரிதல்னால் என்ன, அண்டர்ஸ்டாண்டிங். சரியா புரிதல் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? தேக ஆரோக்கியம் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் நல்லா இருக்காது. சனி பகவான் பார்வை 8ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் அந்த அளவுக்கு மார்ச் மாதம் நல்லா இருக்காது. மார்ச் மாதத்துக்கு பின்னாடி நல்லபடியாக இருக்கும். சரியா
உங்களுக்கு இருந்த தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி ஏப்ரல் மாதத்துலேருந்து படிப்படியாக நல்லபடியாக போயிடும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுப தொடர்பு எதுவும் இருக்கா? ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இல்லை. ஆனால் ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பார். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க டயத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க. நல்ல டாக்டரை பாருங்கள். மருந்து மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க. சரியா? கவனமாக இருக்கணும். இடுப்பு தொடர்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். வயிறு, இடுப்பு, நம்ம உடல் பாகத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சில பிரச்சனைகள் வரலாம். அதுபோல் சில பேருக்கு முதுகு பிரச்சனையும் வரலாம். இடுப்பு, வயிறு, முதுகு இது மாதிரி பிரச்சனை வரலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அது சம்மந்தப்பட்ட தாக்கத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக மருத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்க முடியும். இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். தேக ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்க முடியும். அடுத்து வந்து குடும்பத்தில் அன்பு, குடும்பம், காதல், திருமண வாழ்க்கை இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. காதல் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, குரு பார்வை இருக்குது. அதனால் மே மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து 5 கூடையவன் ராசியில் தான் இருக்கிறாரு. யார்? செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5 கூடையவன். சரியா? 5 கூடையவன். அவர் வந்து 5 கூடையவன் வந்து யார்? அதிர்ஷ்ட சனாபதி. காதலை பற்றி சொல்கிறவர் அவர் தான், செவ்வாய் தான். ஸோ காதலாம் நல்லபடியாக தான் இருக்கும். சரியா? அது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு அமையும். காதல் விஷயம் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. காதல் திருமணத்தில் போய் முடியும். காதல் பண்ணுறவங்களுக்கு காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடியும். அதுக்கு நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. உடன் இருக்க நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இப்போயே பார்த்தோம்னா வர 29ஆம் தேதிக்கு பின்னாடி ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வராரு, செவ்வாயை பார்ப்பார். ஸோ வருகிற 29 நவம்பர் 29க்கு மேலே காதல் வந்து இனிக்கும். காதல் கொடிகட்டி பறக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காதல் பண்ணுறவங்களுக்கு திருமணத்தில் போய் முடியும். ஸோ உங்களுக்கு வந்து யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே 2025 பிறக்கிறதுக்கு முன்னாடியே நவம்பர் மாதம் 29, அதாவது டிசம்பர்லேருந்தே அந்த சிக்னல் விழுந்துடும். ஸோ காதல் வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும். காதல் நல்லா தான் இருக்கும். சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. 2025 காதல், அன்பு, பாசம், நேசம், ஆண் பெண் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உள்ள புரிதல் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா அஷ்டம சனியில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனை இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருந்தது. ஒற்றுமை இல்லை. நானா நீயான்னு சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போனவங்களும் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மறுபடியும் ஒரு மனதுக்குள்ளே ஒரு காதல் மலரும். பிரிந்தவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு வரும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. பேசி தீருங்க எதாக இருந்தாலும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு கேது வர்றதுனால குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காது. கவனமாக இருக்கணும். சரியா? செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 5-10 கூடையவன். சரியா? நான் வந்து 4ன்னு சொன்னேன் போலுக்கோ, அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். செவ்வாய் வந்து 5-10 கூடையவன். பூர்வ புண்ணிய சனாபதி, கர்ம சனாபதி. சரியா? செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம், ராஜ யோகாதிபதி. அவர் புத்தாண்டு பிறக்கும்போது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? அதனால் நல்லா இருக்கும். ஓகே நேயர்களே, அடுத்து தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தொழிலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருடம் வந்து பிரச்சனைகள் போக போக சரியாக போயிடும். 2025 ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது பின்னாடி நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? அதுலேருந்து இப்போ எப்படி எந்த மாதத்துல இருந்து சார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் 7, 8, 9, 10. 10ஆம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு எதுவுமே இல்லை. சரியா? 10ஆம் இடத்துக்கு அசுப தொடர்பும் எதுவும் இல்லை. 10 கூடையவன் வந்து அடுத்தடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். 3, 4ஆம் இடத்துக்கு வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறோம்னா, உங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஜூலை எண்டுனா ஆகஸ்ட் எடுத்துக்கோங்க. 2025 ஆகஸ்ட்டிலிருந்து தொழில் கொடிகட்டி பறக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். 6 மாதத்துக்கு கவனமாக தான் இருக்கணும். ஜூலை மாதத்துக்கு பின்னாடி மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா பண்ணுவீங்க. சரியா? மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாலும் வெளி வட்டார தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளி மாநில சம்மந்தப்பட்டவர்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக தொழில் விஷயமாக, வியாபார விஷயமாக அலைச்சல் இருக்கும். தூர தேசத்துக்கோ இல்லைனா அக்கம் பக்கத்துலேயோ போயிட்டு வர மாதிரி இருக்கும். நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கு வந்து 2025 வந்து இருக்கிற இடத்த காட்டிலையும் நகண்டு போய் இருக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்த விட்டு நகண்டு யார் போகிறாங்களோ அவங்களாம் ராஜாக்களாக வாழ்வீர்கள். அடுத்து பண விஷயம் எப்படிச்சா இருக்கும்? பணம் தான் ரொம்ப முக்கியம். ஆரிய குத்து ஆடுனாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு விட தாண்டவ கோணே. காசு தான் முக்கியம். பொருள் இல்லாருக்கு இங்கே எவ்வளோ இடம் இல்லை. திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள், அதனால தான் காசு பணத்துக்கு பொருள்னு வச்சுருக்காங்க. கையில் பொருள் இருக்கா, காசு இருக்கா, பணம் இருக்கா, அந்த பணம் எப்படி சார் இருக்குது அப்படிங்களாம். நிதி, ஃபினான்ஷியல் பொசிஷன். 12ஆம் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி பணம், சனி பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்துலேருந்து வெளியே போயிடுவார். 2ஆம் இடத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னா வருமானம் அதிகமாகிடும். அதுபோல் 2ஆம் இடத்துக்கு கேது வருவார்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2ஆம் இடம் தான் வருமான ஸ்தானம். சூரியன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துக்கு சுப தொடர்பு இருக்கா சார்னா இல்லை. 2 கூடியவன் சூரியன் வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, ரொம்ப முதலுக்கு மோசமாக இருக்காது, நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த 2024 கட்டில் 2025 உங்களுக்கு பண பிரச்சனை அதிகம் இருக்காது. கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், அடுத்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவர்கள் அந்நிய தேசம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல காசு பணம் வரும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸில் வந்து பணத்துக்கு வந்து தனகாரகன் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருக்கிறாரு. புதன் வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்தடுத்து 6, 7, 8 பரவாயில்ல. சரியா, கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு பணம் வரும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்க, கூட்டணி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காசு சேரும். சரியா நேரில் அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பணம் நல்லபடியாக வரும். மே மாதத்துக்கு பின்னாடி செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். செலவுகளை கட்டுப்படுத்துங்க. பணம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணலாம். சரியா, கடன் பிரச்சனையும் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் பணம் விஷயத்தை எடுத்த அளவுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெரிய சேவிங்ஸ். 2025 கடன் வாங்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டு. அதனால் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் தேவைக்கு இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இருக்கும். கடன் எதுக்கு வாங்குகிறோம்னா விரயம் அதிகமாக இருக்கும். அந்த விரயம் செலவு அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலவை குறைச்சிக்கோங்க, திட்டம் போட்டு வாழுங்க, தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க. இப்போயே முடிவு பண்ணிக்கோங்க. 2025 நான் நோட்டு புஸ்தகம் போட்டு எளிதாக செலவு பண்ணுவேன், கண்ணா பண்ணு செலவு பண்ண மாட்டேன்னு எடுத்துக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தசாபத்தி என்ன நடந்தாலும் சரி, செலவு விஷயத்தில் நோட் புக் போட்டு போய் எழுதிருங்க. இந்த வீடியோ எனக்கு நைட்டு வரும் 19/11/2024. இன்றைக்கே ஒரு சத்தியபரமான எழுதிருங்க, நோட்டு புஸ்தகம் எழுதிருங்க. நான் 2025 யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா கடன் கொடுத்தாலும் கையிலேருந்து காசு போயிடும், கடன் வாங்கினாலும் அதுக்கு வட்டி கட்டணும், அப்பயும் கையிலேருந்து காசு போயிடும். ஸோ வாங்கவும் வேண்டாம், கொடுக்க வேண்டாம், நார்மலாக இருங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா, 11ஆம் இடம் நல்லா இருக்குது. சரியா, 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அதனால் லாபம் இருக்க தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கடகராசினியர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், வேண்டுதலாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், பண்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக சொல்கிறேன், உங்களில் ஒருவனாக சொல்கிறேன். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கெட்டியாக இருங்க, காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, பண விஷயத்தில் கல் மாதிரி இருங்க, இறக்கப்பட்டுறாதீங்க. பழமொழி சொல்லுவாங்க, ஆண் இறக்கப்பட்டுட்டானா கடங்காரன்பாங்க. ஒரு ஆண் இறக்கப்படக்கூடாது, இறக்கப்பட்டுட்டானா கடங்காரன். ஏன்னா ஒரு ஆண் வந்து டக்குன்னு இறக்கப்பட்டு கையில் உள்ள காசை தூக்கி அடுத்தவனை கொடுத்துருவான். அதனால தான் ஆண்கள் வந்து இறக்கப்படணும், வேண்டாம் சொல்லலை. பண விஷயத்தில் கல் மாதிரி கெட்டியாக இருக்கணும். கடகராசிரியர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. சரியா, உதாரணத்தோட எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். ரைட்டு, இந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு போகுது. 2ஆம் இடத்துல கேது வராரு. குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக சுற்றுலாலாம் இருக்கும், குடும்பத்தோட கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அதுபோக வந்து 3ஆம் இடம் நல்ல நிலைமையில தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரிய வீரிய காரியத்தோடு தான் இருப்பீங்க. 4 கூடியவனும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் 4, 11 கூட நல்ல நிலைமையில இருக்கனால குடும்பத்தில் தாயாரோட அன்பு இருக்கும், மூத்த சகோதரோட ஆதரவு இருக்கும், இணக்கமாக இருப்பீங்க. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம், போர்டிங், லாட்ஜிங், அப்புறம் வந்து இது ஃபேன்சி ஸ்டோரு, மால் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, நகை கடை வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக நல்ல லாபகரமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. 5ஆம் இடம் வழுக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடமும் பரவாயில்ல, விரயத்தோடு தான் இருக்கும். உத்தியோகம் தேடுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். சரியா, அரசு உத்தியோகமோ இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. 8 கூடியவன் யார்? 7, 8 கூடியவன் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. யார்? சனி பகவான். அதனால் தகப்பன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருக்கிற இடம் மாறலாம், இடம் மாறி போகிறது நல்ல விதமாக கொடுக்கப்படும். திருமணம் ஆகிறவங்க தனி குடும்பத்தில் போகிறது சிறப்பாக கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருந்தால் பிரச்சனை இருக்கும். அதனால் தனி குடும்பம் போகிறதுக்கு நீங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்க. இந்த அமைப்பில் ஜாதகம் போகுது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னென்ன தொழில்னு. அந்த தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும், விரயமும் இருக்கும். தொழிலும் நல்லா போகும், லாபமும் இருக்கும், ஒரு பக்கம் விரயமும் இருக்கும். முன் வாசல் வழி வந்துச்சுன்னா பின் வாசல் வழியே போகும். அதனால் பின் வாசலை அடைச்சிருங்க. சரியா, ஓட்ட கையாக இருக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பண விஷயத்தில். பரிகாரம் எப்படி சார் அப்படின்னு பார்ப்போம். அது ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு வந்து அப்பப்போ பரிகாரம் மாறும். அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஜனன ஜாதக லக்கண தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி மாறும். இருந்தாலும் இந்த ராசிக்கு 2025 பொது வழிபாடு என்ன சார், அதை பண்ணிக்கோங்க. அந்த வழிபாடை வந்து எப்போனாச்சும் பண்ணுங்கள். சரியா,
நம்ம எல்லா தெய்வத்தையும் கும்பிடணும். உங்களுக்கு தெரியும், ஒரு விசேஷத்தன்னைக்கு ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம். வழிபாடை வந்து தொடர்ந்து பண்ணிக்கோங்க. யார் யார் சார் செய்யணும் அப்படின்னா, வயதானவர்கள், அதுபோக முனிவர்கள், மகான்கள், குருக்கள், கோயில் குருக்கள், சன்னியாசிகள், தபசிகள், இவங்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்கள். அந்த மடாலயத்துக்கெல்லாம் போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுங்கள். அந்த மடாலயத்துக்கு பொருள் கொடுங்க, இல்லைன்னா காணிக்கை கொடுங்க. அது உங்களுக்கு தெரியும், சரியா? அதுபோக வந்து நெற்றியில் தொடர்ந்து குங்குமம் அல்லது மஞ்சள் பூசிக்கோங்க. இது ஈஸியானது. வெறும் நெற்றியோடு வராதிங்க. வெறும் நெற்றி பால் விபூதி வைக்கலாம். கூடுதலாக வந்து மஞ்சள் அல்லது குங்குமத்தை வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நான் மஞ்சள் அல்லது குங்குமத்தை வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு வைங்க. ஆண்களும் வைக்கலாம், சரியா? மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் வைக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒன்றை வச்சுட்டு வாங்க, வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி பாதாம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா? பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிக்கலாம், பருப்பையும் சாப்பிடலாம், சரியா? பாதாம் பருப்பை கொஞ்சம் நல்லா சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உடம்புல நல்ல ஒரு போஷாக்கு இருக்கும், சரியா? பாதாம் பருப்பு சாப்பிட்றது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒன்று வந்து உங்களுக்கு ஆரோக்கிய உணவுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஆரோக்கிய உடலுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து நெற்றியில் மஞ்சள் அது குங்குமம் வைங்க. மகான்களுக்கு உதவி பண்ணுங்கள். மகான்கள், கோயில் குருக்கள், தபசிகள், சன்னியாசிகள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். புத்தாண்டை முன்னிட்டு எப்படி கிரகநிலை இருக்குது அதையும் சொல்லியிருக்கிறேன். புத்தாண்டு 2025 வந்து உங்களுக்கு 2023, 24 காட்டிலே மிகச்சிறப்பாக இருக்கும். 2025 செப்டம்பருக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? உங்களுக்கு 2026, 27 ரொம்ப டாப் கியரில் போகும், மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த கஷ்டம், கடந்த 2.5 வருடமாக பட்ட கஷ்டங்கள், 2022 ஜூன்லேருந்து பட்ட கஷ்டங்கள், 2022 ஜூன், 23 ஜூன், 24 ஜூன், 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் செப்டம்பர் வரைக்கும் இருக்குது, கொஞ்சம் கால பொழுது இருக்குது. செப்டம்பர் வேணால் ஜூன் வரைக்கும் இருக்குது. ஸோ 3 வருடம், 22, 23, 25, அந்த 3 வருட காலத்தில் கஷ்டப்பட்டோம்லாம் இனிமேல் உங்களுக்கு சரியாக போயிடும். அடுத்து வருகிற ஜூன் 2025 படிப்படியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு போகிறீங்க, சரியா? நல்ல நிலைமை வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி கிரக நிலையிலும் மாறுது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனின்னு ஒரு தாக்கத்திலேருந்து வெளியே போயிடுவீங்க. அடுத்து ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு. அவர் வந்து அப்படி கொஞ்சம் இறங்கி வந்துட்டார்னா இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். அது கொஞ்சம் நாளாகும். அவர் அஷ்டமஸ்தானத்திலிருந்து இறங்கி 7ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் இடத்துக்கு வரணும், தனுசுக்கு வரணும். அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது, சரியா? அதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் படிப்படியாக தான் சரியாகும், சரியா? சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்துருங்க. அதுக்கடுத்து ராகுவுடைய தாக்கத்திலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானும் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். 2026 ஒரு ராசியில் இருப்பார். ஸோ அது வந்து பெரிய கிஃப்ட்டு. குரு வர கோடி நன்மை, அப்படியே பலன்கள் போகும். தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லவும் முடியாது, அது போர் அடிச்சிடும். அது உங்களுக்கு தேவையும் இல்லை. இன்சென்ட் எப்படி இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.